இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து அவர் பேசினதால குற்றமா? இல்லை ஆன்மீகத்தை போதிச்சதால குற்றமான்னு இப்போ இந்த கேள்வி எழுதுது. கூப்பிட்டதே வந்து ஸ்கூலில் தான் இன்வைட் பண்ணிக்காங்க. ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த கெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசுவார், என்ன பேசுவார்னு தெரியாம ஆனா அவர் சொன்ன அந்த கருத்தை வந்து எப்படி சரின்னு எடுத்துக்க முடியும்? என்ன சொன்னார்? பாவம் பண்ணவங்க தான் மாற்றுத்திறனாளிகள். அதாவது பாவ புண்ணியத்தை வந்து ஸ்கூல்ல பேசாம வேற எங்க பேசுறது? இன்னைக்கு பாவ புண்ணியம் அந்த பயம் இல்லாததால் தான் இன்னைக்கு வந்து அதர்மம் தலை தூக்கி இருக்குது. இன்னைக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல கூட பொம்பளை பசங்களை அனுப்பாத நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு பாவ புண்ணிய கர்மா இல்லைன்னா தெய்வமே கிடையாது. கர்மாவோட அடிப்படையில் எல்லாமே நடக்குது. இதை நம்ம எப்படி பிரிக்க முடியும்? எனக்கு புரியலையே. இறப்பு இல்லாத பொழுதுதான் நம்ம பிரிக்க முடியும். நம்ம தான் இறந்துருவோமே நாளைக்கு. இது வந்து அந்த ஆண்டவராக இருந்தால் கூட இது வந்து மன்னிக்க மாட்டார். நான் எனக்கு சொல்கிறப்பாங்க, இந்த அம்மா முன்னாடி நான் சாட்சியம் சொல்ல இது ரொம்ப தவறு. எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாமுண்டி மலைக்கா அவங்க தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம்மா. இப்போ சமீபத்துல மகாவிஷ்ணுன்றவர் அரசு பள்ளியில போதனை பண்ணாரு அப்படின்ற காரணம் ஒன்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளிகளா பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? ஆக்சுவலி வந்து இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை, இப்போ திருநங்கைகள் நாங்களும் சரி, எல்லாம் எவ்வளவோ பிறவிகள் வந்து இன்னைக்கு வந்து மனித பிறவிகள் வந்து எவ்வளவோ கஷ்டத்தோடும் துயரத்தோடையும் என்ன எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பிறக்கிற குழந்தைங்களும் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட் தானே? பட் ஆனால் அதை வந்து நம்ம வந்து மேற்கோள் காட்டும் பொழுது, ஆன்மீகத்தில் பேசும் பொழுது அதை கொஞ்சம் ஒரு நாசுக்காக பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கரெக்ட் தானே? அதை டைரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ என்ன கூட இப்போ நான் கூட வந்து எவ்வளோ விஷயத்தை நான் என்ன நினச்சிக்குவேன், நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியலையே, நம்ம இந்த ஜென்மத்தில் இன்னைக்கு திருநங்கையாக பண்ண சொல்லிட்டு அந்த வலி வேதனைகள் இருக்காமல் இருக்காது. எல்லாருக்குமே இருக்கும். புரியுதா? எல்லாம் யாரும் மாற்றத்துக்கும் சரி, திருநங்கைகளும் சரி, இது எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி பிறவி சரியான பிரிவுகள் இல்லாமல் ஒரு ஊனமுற்றோரை, கண் தெரியாதவங்க, காது கேட்காங்களோ இல்லை எந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு அந்த உள்ளே இருக்கும். அவங்க என்னதான் ஸ்டேட்டஸில் மேலே இருந்தாலும், என்னதான் ஒரு விஷயத்தை இப்போ குள்ளமாக பார்க்குறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி எது இருந்தாலும் அவங்க மனசில் இருக்கும். புரியுதா? ஆனால் அதை வந்து பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணும் பொழுது அது மற்றவங்களுக்கு கேட்கும் பொழுது எந்த ஒரு பாதகமும் அவங்களுக்கு வந்து மனசில் வந்து பதியக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து அந்த சொல்றப்ப கொஞ்சம் 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 யோசிச்சு பேசியிருக்கலாம். சரியா? அதே மாதிரி வந்து இப்போ நான் ஒன்று சொல்றேன். இப்போ மாற்றுத்திறனாளிகளை வந்து அவர் பேசினதால குற்றமா? இல்லை ஆன்மீகத்தை போதிச்சதால குற்றமான்னு இப்போ இந்த கேள்வி எழுதுது. கரெக்ட் தானே? ஏன்னு கேளுங்களேன். எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன இதுவும் இந்த ஜென்மம் பிறந்துட்டோம். வேற வழி கிடையாது. அது மரணம் அடைவதற்கும் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த எந்த விஷயமும் கிடையாது. பட் ஆனால் இதே மற்றவங்களுக்கு இப்போ என்ன அப்படி சொல்லும்போது எனக்கு அது வலிக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாகும். கரெக்ட் தானே? ஆனால் இதே வந்து ஒரு அவர் வந்து கூப்பிட்டதே வந்து ஸ்கூலில் தான் இன்வைட் பண்ணிக்காங்க. ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த கெஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி அவர் எப்படி பேசுவார், என்ன பேசுவார்னு தெரியாமல் இன்வைட் பண்ணிப்பாங்க. நம்ம நியாயமாக பேசலாம். நம்ம யாருக்குமே வந்து பொதுவாக பேசலாம். யாருக்குமே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ என்ன அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆன்மீகவாதிய ஒரு மாஸ்டர் மைண்ட் பீப்புளை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் இதுக்கு தான் வந்து ஸ்பெஷல் நம்மளுக்கு தெரியுது. அதனால தான் நம்ம வந்து இன்வைட் பண்ணிக்கோ. அப்போ இன்வைட் பண்ணும் பொழுது அப்படியே நியாய தர்மம் எல்லா இடத்துலையுமே தர்மம் தான். தர்மம் இல்லாத இடம் உலகத்தில் எங்கே இருக்குது? தர்மம் இல்லைன்னா அதர்மம் எங்கெங்கே தலை தூக்குதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுற தெய்வங்களே வந்திருக்காங்க. அதுதான் வந்து மனித நீதியுமே கூட. நம்மளோட நாடே நம்ம எடுத்துக்கலாமே. எத்தனையோ வருஷங்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அடிமையாக இருந்தது, முகலியாஸ் கிட்ட அடிமையாக இருந்தது. முகலியாஸ் கிட்ட இருந்து பிரிட்டிஷர்ஸ் கைப்பற்றுறாங்க. பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து நம்ம போராடி கஷ்டப்பட்டு நம்ம வந்து கைப்பற்றணும். ஆனால் எல்லா இடத்துலையும் போராட்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை. கரெக்ட் தானே? மகாத்மா காந்தி அகிம்சையில் வந்தார். அப்போ அகிம்சை என்பது தர்மத்தின் வழியில் நின்றார் அவர். அதனால தான் யாரையுமே வந்து கொல்லக்கூடாது, யாரையும் வந்து நம்ம வந்து சுடக்கூடாது, கத்தி எடுக்காமல் அவர் வந்து அகிம்சையிலே போராடினார். அப்போ எதுக்கு? தர்மத்தின் வழியில் நின்றார். அப்போ இந்த பாரத பூமி என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? அவருக்கு தர்மத்தின் வழியில் கற்றுக் கொடுத்துருக்கு. கரெக்ட் தானே? அப்போ தர்மத்தின் வழியில் ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசும் பொழுது அதில் வந்து முன்ன பின்ன இல்லாதது அவர் பேசல. எது நிசத்திரமான உண்மை அதை தான் வந்து அவர் மேற்கோள் காட்டுகிறாரு. அப்படி மேற்கோள் காட்டும் பொழுது ஒரு விஷயம் அங்கே வந்து பேசும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அவரை வந்து ஒரு சின்ன பேப்பரில் கூட எழுதி
இது மாதிரி பேச தேவையில்லை, இங்கே ஒரு மாற்றுத்திறங்க அவங்களுக்கு ஏதாவது வருத்தமாக இருக்கும் சொல்லிட்டு பேசிக்கலாம். கரெக்ட் தானே? அதாவது பாவ புண்ணியத்தை வந்து ஸ்கூலில் பேசாமல் வேறு எங்கே பேசுறது? இன்னைக்கு பாவ புண்ணியம் அந்த பயம் இல்லாததால் தான் இன்னைக்கு வந்து அதர்மம் தலை தூக்கி இருக்குது. இன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் கூட பொம்பளை பசங்களை அனுப்பாத நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளை வந்து வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கும் ஒரு காலேஜுக்கோ ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கோ படிக்கிறதுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாளும் அவர் அப்படி விஸ்வரூபம் எடுக்குது. அப்படி நீங்கள் வந்து பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ அநியாயம் நடக்குது? இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜின்னு சொல்றீங்க, எல்லாமே வந்து முன்னேற்ற பாதைன்னு சொல்றப்போ ஏன் இவ்வளோ ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குது? கரெக்ட் தானே? அப்போ பாவ புண்ணியத்தோட பலம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த விஷயம் செய்தா பாவம், இந்த விஷயம் செய்தா புண்ணியம் சொல்லிட்டு அந்த பயம் இருக்கும்போது நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம். சரி, இந்த உலகத்தை தவறுகள் தான் இன்னைக்கு மேல ஓங்கி நிற்குது. தவறுகள் இல்லைன்னா எல்லாமே சமத்துவமா ஆயிடும். அப்போ நம்ம சின்ன குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வளர்த்தால்தான் அந்த குழந்தை வளரும்போது ஒரு ஞானத்தோட வளரும். ஆனா அவர் சொன்ன அந்த கருத்தை வந்து எப்படி சரின்னு எடுத்துக்க முடியும்? என்ன சொன்னாரு? பாவம் பண்ணவங்க தான் மாற்றுத்திறனாளிகளா சரி, பார்ப்பாங்க அதுதான் சொல்லல. அப்படின்னு சொன்ன கருத்து. அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவிர்த்துடலாம். அவர் பண்ணது அவர் பேச தவறா கூட இருந்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக்கா நம்ம இன்னி வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. கரெக்ட் தானே? எல்லா விஷயத்துலயும் ஏதாவது ஒண்ணு ஏற்க மாறா நடந்துன்னு தான் இருக்குது. அப்படி இருக்க சொல்ல அவர் சொன்ன விஷயம் வேற தவறா இருந்திருக்கலாமே தவிர்த்து, பட் ஆனா அது உண்மையா போய் இதுவா சொல்லிட்டு ஆராய்க்கிறது 2வது விஷயம். பட் ஆனா அதை தவிர்த்து இப்படி அவர் ஒரு 200 போலீஸ் வச்சு ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி அது வந்து பார்க்குற நம்மளுக்கே இல்லை ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்குது. சரி, எவ்வளோ இந்து மக்கள் வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்காங்க, இந்த பாரத பூமியில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போது என்ன நடக்குது? அப்போ வந்து இந்துவாக பிறந்தே தவறாக சொல்லிட்டு ஒரு எண்ணம் இது பண்ணுற மாதிரி அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா இதே கிறிஸ்டனில் தவறுகள் நடக்குதுயா, எவ்வளோ தவறுகள் நடக்குது. இப்போ கூட ஒரு ஐஏஎஸ் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பேசிக்கிறார். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் நிகழ்ச்சி கேட்குறான், நாங்களாம் இங்கே வந்து எல்லாருமே வந்து சமமாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் வந்து கிறிஸ்துவத்தை உயர்த்தி பேசுகிற மாதிரி அதுக்கு அவர் ஐஏஎஸ் சொல்கிறது, நான் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படி பேசுறது. அப்போ அது தவறு கிடையாதா? இப்போ பொதுவா பள்ளிக்கூடம் போது மத சார்பு நம்ம நாடு வந்து எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த நாம எல்லாமே ஒத்துமைதாமா இருக்கிறோம். இன்னைக்கு கூட எல்லாமே ஒத்துமை தான் இருக்கிறோம். எங்க வீட்டு பக்கத்துக்கு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன அவங்க பண்டிகைக்கு வருவாங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம கோயிலுக்கே ஆடு வெட்டினா பிரியாணி சாப்பிட வருவாங்க, நான் கொடுத்து அனுப்புவேன். அதனால அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நான் சொல்லலை. பட் ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை ஹேண்டில் பண்ற விதம் தவறுன்னு நான் சொல்றேன். இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையில் ஹேண்டில் பண்ண தேவையில்லை. பாவ புண்ணிய கர்மா உலகத்துல இல்லைன்னா கர்மாவே கிடையாதுமா. இன்னைக்கு நான் பிறந்ததோ கர்மா தான். நான் உனக்கு கேட்கிறேன், சரி பை பர்த்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது வச்சுக்க, இன்னைக்கு எத்தனை பேர் பை பர்த்ல நல்லா ஆயிட்டு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க கை கால் போனது இல்லையா, அவங்களுக்கு உயிரே போய்க்குது, கண்ணு போய்க்குது, கால் போய்க்குது, நரம்பு மண்டலங்கள் பாதிச்சிருக்குது, கோமா ஸ்டேஜ் போய்க்கிறாங்க. அப்ப அதை என்ன சொல்லுவோம் நம்ம? நான் சொல்றேன், இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு, அந்த சுரேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த மத போதனைகளை இங்க பேசுறீங்களே அப்படி சொல்லிட்டு கேட்டா, மாற்றுத்திறனாங்களா பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ண பாவம் பண்ணதை இப்படி பண்ண சொல்றது கேட்டது. ஓகே, அவர் அங்க இருந்துதான் நியாயமான கேள்வியா கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, சரி ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லும் பொழுது அவர் எதை நோக்கி சொல்றாரு, பாவ புண்ணிய கர்மாவை நோக்கி சொல்லும் பொழுது அது எல்லாமே உட்பட்டு தானே ஆகணும். பாவ புண்ணிய கர்மா இல்லைன்னா தெய்வமே கிடையாது. கர்மாவோட அடிப்படையில் எல்லாமே நடக்குது. இதை நம்ம எப்படி பிரிக்க முடியும்? புரியலையே. இறப்பு இல்லாத பொழுதுதான் நம்ம பிரிக்க முடியும். நம்மளே இறந்துருவோமே நாளைக்கு. அதுவும் இல்லாம நம்மளோட இறப்பை வந்து நம்மளால கணிக்க முடியுமா? இன்னைக்குதான் சாவும் சொல்ல முடியுமா? இந்த வயசுல தான் நம்ம சாவோன்னு சொல்ல முடியுமா? அந்த வயசு வரைக்கும் நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம்னு சொல்ல முடியுமா? அந்த வயசு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நோய் நொடி வராதுன்னு சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல அப்படின்னு எடுத்துக்கும் போது மத போதகம் பண்றதே தப்பு தானே. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, அந்த மாணவர்கள் கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி. பட் ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மதங்கள் போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களேம்மா. சவுதி அரேபியால ராமாயண பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்களே, இலங்கையில அதுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷல் சொல்லிட்டு எல்லா கிறிஸ்டின் மதத்துல வந்து கிறிஸ்டின்ஸ் பத்தி பேசுறாங்க, முஸ்லீம் மதத்தவங்க முஸ்லிம்ஸ் பத்தி பேசுறாங்க, இந்து மதத்தை பத்தி இந்து பத்தி பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லா மார்க்கமும் என்ன சொல்லுன்னா தர்மத்தை போதிக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ அவர் வந்து எந்த சுவாமி பேரையும் அவர் சொல்லல, இல்ல சுவாமியோட விக்கிரகங்களை வச்சு ஒரு சிலைகளை வச்சு இல்ல போட்டோ வச்சு அவர் வந்து போதிக்கல. அவர் அந்த ஞானத்தை தான் வெளிப்படுத்துறாரு. அந்த ஞானத்தையே தவறுன்னு சொல்லும்போது உலக பிரபஞ்சமே அப்ப தவறு, இந்த உலக பூமியே தவறு, அப்ப நீயும் தவறு நானும் தவறு. கரெக்ட் தானே?
ஒரு விஷயத்தை நம்ம டெலிவரி பண்ணி அவரை வந்து விடலை. அவர் என்ன பேச வந்திருக்கா சொல்லிட்டு முழுசா நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே விடாம அவர் வந்து அப்டக்கல் மாதிரி நடுவில் நின்ட்டார். அவர் என்ன சொல்றாரு, சரி ஒரு நல்ல ஆசிரியருக்கு என்ன அழகு, ஒரு கெஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களா, அவங்க என்ன பேசுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து முழுமையா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சரிதானே? தவறுமா, மிக மிக தவறு. ஒரு தர்மத்தை போதிக்க வந்து உங்க கெஸ்ட், அவரு உங்க ஸ்கூலுக்கு வந்த கெஸ்ட், அவர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை பிறந்து மகா பாவம். இதுதான் பாவமே. இது வந்து அந்த ஆண்டவரா இருந்தா கூட இது வந்து மன்னிக்க மாட்டார். நான் எனக்கு சொல்றப்பாங்க, இந்த அம்மா முன்னாடி நான் சாட்சியம் சொல்ல, இது ரொம்ப தவறு, மிக மிக தவறு. எந்த ஒருமே அனலைஸ் இருக்கணும். அனலைஸ் இல்லாம இவ்வளோ பெரிய விஷயத்த தடன்னு பண்ண. சரி நல்லா கேட்டுங்க, அவர் சொல்லிட்டு ஓடி போய் ஒளியில ரியலி அவருக்கு வந்து ரொம்ப கட்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் பேசுறது தர்மம் இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவர் ஓடி போய் ஒழிச்சிக்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அவர் 3 மாசம் அங்கேயே கூட இருந்துக்கலாம். யாரும் போய் அரெஸ்ட் பண்ண போறது இல்லை அவரை. என்ன அவரு சார் நான் வந்து விளக்கம் தர சொல்லிட்டு வந்தவர். சரி வந்தவர் நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? உடனே வந்து மினிஸ்டர் உட்கார வச்சு அப்போதாச்சும் ஒரு கமிட்டி இது போட்டிருக்கலாம்ல, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன நடந்து சொல்லி அனலைஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ணாம கேட்காம கொள்ளாம ஏன் இவ்வளோ துருதுருப்பா பண்ணீங்கன்னா யாருக்கும் ஒன்று போல. அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்குது போலது. வேற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக அவங்க இந்த விஷயத்தை வந்து இது வந்து பூதாகரமா வெடிக்க வச்சுக்கோங்க. இதுதான் எல்லாருமே சொல்றாங்க. அதே தான் இப்போ நான் பார்க்குறப்ப நம்மளுக்கும் அந்த தான் தோணும். நம்ம சொல்ல ஏதோ தவறுகளை வந்து அவன் மறைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து விஸ்வரூபமாக எடுத்துருக்காங்க. சரி, கடல் மாதிரி இந்து தர்மம் அது ஒரு காலமா யாராலையுமே அழிக்க முடியும். எப்படி சூரியனை வந்து கையால் இப்படி வச்சு மறைச்சிருமா, அந்த மாதிரி இந்து தர்மம். இந்த மாதிரி 1000 பேர் இந்த மாதிரி ஆப்போசிஷன் பண்ணா கூட பல கோடி பேர் இந்த பூமியை பிறப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு லிஸ்ட் எடுக்கலாம் நம்ம. அப்படியே எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ மகான்களும் எத்தனையோ ரிஷிகளும் எத்தனையோ முனிவர்களும், ஏன் இப்போ விவேகானந்தர் சரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரி, அந்த மாதிரி எத்தனையோ நம்ம அந்த ராமலிங்க அடிகளார் மாதிரி அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே போயினே கிளாஸ் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு அற்புதங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு சக்தி கொண்டு நம்ம நடக்குது. நம்ம ஏன் அதை மதம்னு சொல்றோம்? நம்ம யூனிவர்ஸ் கூட சொல்லிட்டு போகலாமே. அந்த மதத்தை விட்டுருங்க, என்ன நம்ம யூனிவர்ஸ் கூட சொல்லலாமா? இந்த யூனிவர்ஸ் எடுத்து நம்ம வாழ முடியுமா? பஞ்சபூதங்களை எதிர்த்து வாழ முடியுமா? கிடையாது. அதனால வந்து இது வந்து மிக மிக தவறு, கண்டிக்கத்தக்கது. அவ்வளவுதான். அப்ப இந்த அரசாங்கம் இந்து மத போதகருக்கு எதிராவோ இந்து மதத்துக்கு எதிராவோ ஒரு சதி நடத்து அப்படி பார்க்கலாம். சதி நேரத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சதி நேரத்துல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இதுல பேச்சுக்கே இடம் கிடையாது. கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களே. இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல ரொம்ப தவறு. அவ்வளவுதான். தெய்வங்கள் தான் அதை வந்து இனிமேல் பார்க்கணும். முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பேச்சே கிடையாது. நன்றி.